ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி. இதில் மசாலாக்கள் கலந்து செய்திருக்கிறதுனால நம்மளுக்கு இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்து சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். மசாலா பூரி செய்யறதுக்கு அரை கப்பு பாம்பே ரவை எடுத்திருக்கேன், அதாவது உப்புமா செய்யக்கூடிய ரவை. அதில் அரை கப்பு கொதிக்க தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், இப்போ மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த ரவை நல்லா கெட்டியாக வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை மசிக்கிச்சுமே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இதில் இருக்கட்டு நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலை எடுத்து நம்ம கேரட் துருவியில் வச்சு நீங்கள் துருவி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். இல்லை பருப்பு கடாயை மத்தில் எடுத்து நீங்கள் மசிச்சு விட்டுடலாம். அதோட இதுதான் சுலபமாக இருக்கும். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. அரை டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, முழு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. இது கொஞ்சம் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா போட்டுவிடுங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்குலேருந்து நல்லா தண்ணி வரும் பாருங்கள், இலக்கி வரும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இலக்கமாக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 பங்கு அளவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே நல்லா பிசைஞ்சு எடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால அது இலக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு எடுக்கணும். நல்ல தளர்வாக தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் இந்த பூரி. பாருங்கள், நல்லா செஞ்சு எடுங்க. நான் எல்லா மாவுமே போட்டுட்டேன். 1 கப்பு மாவு கரெக்டாக இருந்து. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இன்னும் போதும். 1 கப்பு மாவு கரெக்டாக இருந்து. இந்த பூரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ நீளமாக உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி போட்டுடணும். நம்ம எவ்வளோ பெருசு பூரி செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு பூரியை உருண்டையாட்டு உருட்டி போட்டுடணும். இப்படி எல்லாமே போட்டுருங்க. இப்படி உருட்டி போடுறதுனால சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். இதை நல்லா உருட்டி போட்டுக்கிட்டு செய்திடலனா சீக்கிரமாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை உருட்டி எடுக்கிறதுக்கு பாருங்கள், இப்படி போட்டுக்கிட்டு 2 பக்கமும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு உருட்டிடலனா சீக்கிரமாக இது வந்துடும், நம்மளுக்கு ஒட்டியே வராது. இப்போ நம்ம இதை 50 பூரி எடுத்து நம்ம ஒரே பிளேட்டில் வச்சுருந்தா கூட இது பூரியை எடுக்கச்சுமையும் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்படி சின்னதாட்டு உருட்டி எடுத்துடுங்க. மாவு அதிகமாக போடணும்னு இல்லை, கொஞ்சமாக போட்டாலே போதும். அப்படி மாவு நிறைய இருந்தேன்னா நீங்கள் கையை எடுத்து தட்டி விட்டுருங்க, வந்துடும். இந்த பூரியிலேருந்து லேசாக தடவைனாலே அழகாக வந்துடும் இந்த பூரி. இப்படியே நம்ம எல்லாம் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ பூரினாலும் நீங்கள் சேர்த்து வைங்க. இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அழகாக. பாருங்கள், நான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது நம்ம எடுக்கச்சுமே அழகாக வரும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல். நீங்கள் அதில் இருக்க மாவை பூரியில் போடச்சுமே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இப்போது எண்ணெய் காய வச்சு உடனே மேலே எலும்பி வரணும், ஒரு துண்டு போட்ட உடனே. பாருங்கள், இப்போது நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் எரியணும். அப்படின்னா தான் பூரி நல்லா உப்பெல்லாம் எண்ணெய் குடிக்காமல் வரும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுருங்க. அந்த கரைக்கும் வெந்த உடனே திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பூரி. ஒரு வடிதட்டில் வச்சுருங்க. எண்ணெய் குடிக்காமல் தான் பூரி இருக்குது. பாருங்கள், இப்போ அடுத்த பூரியை போட்டுருவேன். அதை கொஞ்சம் அமுத்தி விடுங்க எண்ணெயில், இன்னும் உடனே பொங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு கரைக்கு லேசாக செவந்த உடனே திருப்பி போடுங்க. பாருங்கள், இதையும் எடுத்துருங்க. இன்னொன்று போடுங்க. இப்படி மாவு இருந்தால் அதில் லேசாக இப்படி தட்டி விட்டுருங்க, அப்படின்னா எண்ணெயில் விழாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி அழுத்தி விடுங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வரும்.
நல்லா சாஃப்டாகட்டும் இருக்கும். அந்த முதல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் இப்படி 2 கறிக்கும் இதே போல் செவந்து இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகட்டும் இருக்கும். இப்போ இதையும் எடுத்துடலாம். சீக்கிரமாக நம்ம இப்படி செய்து வச்சுக்கிட்டால் சீக்கிரமாக செய்து எடுத்துடலாம். இல்லைனா 4 நாளாக தட்டி போட்டு செய்யறதுக்குள்ளே நேரம் போயிடும். இதுனா ஒரே நேரமாக நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்வீங்கன்னா சீக்கிரமாக நம்ம செய்து எடுத்துடலாம், எவ்வளோ பூரினாலும். பாருங்கள் நான் இப்போது எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கலரும் நம்ம உங்களுக்கு மல்லிக்கீரை கொஞ்சம் கூட அதிகமாக போடுவீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இது கூட சைடிஷ் எதுவும் தேவையில்லை. தயிர் கூட கொஞ்சம் ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சு இது கூட எடுத்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக. இனிமேல் நம்ம நேரம் போக போக கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால. பாருங்கள் இப்போ இந்த தயிர் கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.